இண்டஸ்ட்ரியில் அந்த படம் பேர் நான் சொல்ல விரும்பல. நான் முதலே சொல்லியிருக்கேன், எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. நான் சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஐ டோன்ட் வாண்ட் மென்ஷன் த நேம் அண்ட் டேரக்டர்ஸ். பாலிவுட்லேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க. சவுத்தில் வந்து பயங்கரமான ஆக்டர் அவர். அப்படி நடிப்பார். அவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுப்பாரு. படம் 2 வருஷமாக ப்ரிப்ரேஷன் 2 வருஷமா 3 வருஷம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அப்போ ஃபர்ஸ்ட்ல கூட்டது வந்து வெயிட் பண்ணிருந்தேன். இந்த படம் பாருங்களா, தமிழ் இண்டஸ்ட்ரி வேற லெவலில் செட் பண்ண போது, இந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் இந்த ஆக்டர்ஸ்க்கும் ஒரு மைல் ஸ்டோனாக இருக்க போதுன்ட்டு வீட்லேயும் சவடாலாக பேசிகிட்டு இருந்தேன். ஆஃபீஸ்லேயும் உங்ககிட்டயும் பேசியிருக்கேன், எல்லாருக்கிட்டையும் சவடாலாக பேசிகிட்டே இருந்தேன். ஸோ ஃபைனலி தட் டே கேம். அந்த மொமெண்ட் வந்துச்சு. தியேட்டருக்கு ஃபேமிலியாக போனோம், போய் பார்த்தோம். ஃபேமிலிக்கு படம் புரியல, எங்கள் அப்பாவுக்கும் புரியல, அம்மாவுக்கும் புரியல. ஏன் என் கூட வெயிட் பண்ணது 2 வருஷம் அந்த ஜேர்னியில் அந்த படத்துக்காக வெயிட் பண்ணி தம்பிக்கே புரியல. எனக்கு புரிஞ்சு என்ன புரிஞ்சுன்னா, படத்தில் கதை இல்லைன்னு புரிஞ்சு. படத்தில் சுத்தமாக கதை இல்லை. டு பி ஆனஸ்ட், படத்தில் கதை இல்லை. ஆனால் ஆர்டிஸ்ட்லாம் வேற மாதிரி கிழிச்சிட்டாங்க. ஈச் அண்ட் எவ்ரி சீன் அந்த ஃபுல் ஸ்க்ரீனை நீங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆர்டிஸ்ட் ஆகட்டும், அந்த இது ஆகட்டும், லொக்கேஷன் ஆகட்டும், அவ்வளோ எல்லாமே ரியல் லொக்கேஷனில் போய் எடுத்தாங்க. அது ஒரு பெரிய மைல் ஸ்டோன். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அந்த மாதிரி ஒரு மைல் ஸ்டோன் வராது. பட் படம் போயிடுச்சு.